ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட சிஸ்டத்தோட ப்ராசஸர் அல்லது சிபியு எப்படி பூஸ்ட் பண்ணுறது, அதனோட ஸ்பீடை எப்படி பூஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைட் ரோல் பண்ணி வாங்க. அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சென்டரில் இருக்கும் ஆப்டிமைஸ் ட்ரைவ்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்டிமைஸ் ட்ரைவ்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் சி ட்ரைவ் தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ சி ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆப்டிமைஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சி ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரன் ஆகும், ரன்னிங் வியூ ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ 100% ஆன் அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு கேம் நீங்கள் ஒரு ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரைவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரைவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாட்டு நீங்கள் சி ட்ரைவை கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் மெத்தட் என்னென்னா, மை கம்ப்யூட்டர் அல்லது திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பிளாங்க் பேஜில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியூ ஆகும். அதில் சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அட்வான்ஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4 ரேடியோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்ளை அண்ட் ஓகே பண்ணுற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அகைன் உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. இந்த 2 சர்வீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தோட ப்ராசஸர் ஸ்பீடப் ஆகும், அதனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.